வாழ்க்கையில எல்லாம் ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள் எல்லாம் கொடுத்துதான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது எல்லாம் அப்படியே கைப்பிடிச்சு வாடா சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிடும். கஷ்டங்களையும் மின்னல்களையும் கொடுத்துதான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான். இல்ல அப்பதான் அதோடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்னைக்கு என்ன ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே உடஞ்சு உட்கார்ந்துறான் மனுஷன், என்னால அடைய முடியலன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது எக்ஸ்லேட்டர் இல்ல, ஏறி போனா அப்படியே போடுது. அது படி ஏறினாகும். ஒவ்வொரு படி ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினாதான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் அணுகிறாங்க. அணுகி கனவுடைய விளக்கத்தை கேட்கறாங்க. நான் ஒரு கனவு கண்டுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் கனவு கண்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு. 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது வரலாறு. அந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க வெளியே யார் தப்பிச்சு போவாங்களோ, ஒருத்தர் செத்து போயிடான்னு சொல்லிடுறாங்க. நீங்க இறந்து போயிருவா, ஒருத்தர் தப்பிச்சு போய் அரண்மனைக்கு வேலை செய்வீங்க. நீ வேலை யார் செய்வாங்கன்னு தெரிஞ்சதோ அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுடைய அரசருக்கு அதை நினைவுபடுத்துன்னு சொல்றாங்க. அவர் வெளியே போயிடுறாரு. ஆனா குர்ஆன் சொல்லுது ஷைத்தான் அதை மறக்கடிச்சிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், சோதனை தான். ஷைத்தான் மறக்கடிச்சான். அல்லாஹ் ஏன் அந்த விளக்கத்தை மறக்கடிச்சு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே போகாம இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு அல்லாஹ் காரணமாக்குனா, அரசருக்கு வரணும். அந்த கனவு வர வரைக்கும் நபி யூசுப் சிறைச்சாலையில தான் இருந்தாங்க. ஒரு கனவு கண்கார், மாடுகளை பத்திய கனவு. அதோட விளக்கம் என்ன? 7 ஆண்டுகள் இந்த நாட்டுல செழிப்பா இருக்க போகுது. செழிப்பா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு தேவையானது போல மீதியை பாதுகாத்து வச்சு வறுமை வரக்கூடிய நேரத்தில் செலவழிங்கன்னு சொல்லி. ஒருவேளை அந்த 2 பேர்ல ஒருத்தர் தப்பிச்சு போய் நபி யூசுஃபை பத்தி வெளியே சொல்லியிருந்தாங்க, யூசுப் வெளியே வந்திருந்தாங்கன்னா அந்த கனவு வரதுக்கு முன்னாடியே அல்லது அவங்க வேற ஏதாவது நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் வேற ஏதாவது நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அந்த பஞ்சத்திலேயே நாடி அழிஞ்சு போகும். அல்லாஹ் அந்த மக்களை காப்பாற்றணும். அந்த ஒரு நிகழ்வு வரணும். அந்த கனவு வந்தாதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த சோதனையுடைய முடிவு வரும்னு சொல்லி அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். அந்த சோதனையுடைய முடிவு தான் நபி யூசுஃபுடைய விடியல். நபி யூசுஃபுக்கு தெரியாது இந்த 2 பேருடைய கனவுடைய விளக்கத்தோட என்னுடைய சோதனை முடிய போகுதுங்கிறத அவங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க விளக்கம் சொன்னதை வெளியே போய் சொல்லிடுவாங்க, நம்ம காப்பாற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய முடிவு அப்படி இல்ல. இன்னும் உனக்கு காலம் இருக்கு யூசுப், நீ வெளியே போகக்கூடிய நேரம், உன்னை கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கும், அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமா இருக்கும். இதான் நமக்கு வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? நம்ம கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போது ஏதோ அல்லாஹ் பயந்து கொள்ளக்கூடிய பொறுமையா இருக்காங்க. ஏன் இந்த கஷ்டம் எனக்கு நீங்கள, ஏன் எனக்கு 20 வயசுல எல்லாம் எனக்கு இது கொடுக்கல, அவன் நல்லா இருக்கானு, இவன் நல்லா இருக்கானு. என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும். அந்த ரப்பு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு அல்லாஹ் தருவான்.